தொழிலில் மிகப்பெரிய கடன் ஆயிடுச்சு, மிகப்பெரிய நஷ்டம் வந்துடுச்சு. என்ன சில பேர் ஏமாற்றிட்டாங்க, பார்ட்னர் ஏமாற்றிட்டாரு, நான் ஒரு பொருளை சப்ளை பண்ண அதுக்கான பணம் வரல, பண நெருக்கடி அதிகமாக இருக்குது, ஒரு லோன் அப்ளை பண்ணால் கூட கிடைக்க மாட்டேங்குது, எங்கே போய் நின்னாலும் என் நேரம் கெட்ட நேரம் போய் நிற்குது சார் அப்படின்னு புலம்பக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். இந்த 7ஆம் இடத்துக்கு எப்போ பயிற்சி ஆகிறாரோ அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் விலகும். அடுத்த 2.5 ஆண்டுகள் உங்களுக்கான நேரம். சில பேர்லாம் என்னால் முடியாதோ, என்னால் சாதிக்க முடியாதோ, என்னால் தொழில் பண்ண முடியாதோ, எனக்கு தகுதி இல்லையோ அப்படின்ற ஒரு மன விரக்திக்கு வந்திருப்பீங்க. இன்னும் இருக்கும், அடுத்த 3 மாதமும் இருக்கும். கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. வேலையை விட்டுட்டுலாம் வேலை தேடாதீங்க, வேலையில் இருந்துகிட்டே தேடுங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் கொண்டது இந்த கன்னி ராசி அன்பர்கள். இந்த கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே இயற்கையாகவே உங்களுக்கு மற்றவர்களை விட ஒரு சிறப்பான ஒரு குணாதிசயம் இருக்கும். அது பேச்சில் இருக்கலாம், செயலில் இருக்கலாம், அறிவில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களை விட ஒரு சிறப்பு குணம், சிறப்பு தகுதி படைத்தவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள். போட்டிகளை ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை ஈஸியாக அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஒரு நுணுக்கமான வேலையை செய்யக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள். எல்லாம் இருக்கு சார், ஆனால் இப்போ எதையும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கேன், தொழிலில் மிகப்பெரிய கடன் ஆயிடுச்சு, மிகப்பெரிய நஷ்டம் வந்துடுச்சு, என்ன சில பேர் ஏமாற்றிட்டாங்க, பார்ட்னர் ஏமாற்றிட்டாரு, நான் ஒரு பொருளை சப்ளை பண்ண அதுக்கான பணம் வரல, பண நெருக்கடி அதிகமாக இருக்குது, ஒரு லோன் அப்ளை பண்ணால் கூட கிடைக்க மாட்டேங்குது. இதரை போல பலவிதமான கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள். லாஸ்ட் 1 இயர் லைஃப்பில், வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத கஷ்டத்தை பார்த்துட்டீங்க. நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் சார், பிஸ்னஸ்க்கு பல ஐடியாஸ் இருக்குது, ஆனால் கடைசியில் பணம்னு வரும்போது என்னால் எதுவும் செய்ய முடியல. பணம் வர்றதுக்கான வழிகளும் நிறைய இருக்குது, ஆனால் எதுவும் நடக்கலை, எல்லாத்துலேயும் டிலே, எல்லாத்துலேயும் ஒரு தடை, எங்கே போய் நின்னாலும் என் நேரம் கெட்ட நேரம் போய் நிற்குது சார் அப்படின்னு புலம்பக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். உங்களுக்கு உங்கள் கெட்ட நேரம் நல்லாவே தெரியுது. ஏன்னா காரணம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை சந்திச்சுட்டு இருக்கீங்க. நான் அது வரைக்கும் வாழ்க்கையில் இவ்வளோ கடன் வாங்கினதில்லை சார், இவ்வளோ கடன் வாங்கிட்டேன், ஒரு கமிட்மெண்ட் கரெக்டாக நான் என்னால் ஃபாலோ பண்ண முடியல, இதனால் எனக்கு நிறைய பிரச்சனை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். இந்த 7ஆம் இடத்துக்கு எப்போ பயிற்சி ஆகிறாரோ அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் விலகும். அடுத்த 2.5 ஆண்டுகள் உங்களுக்கான நேரம். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயத்த சாதிக்க போகிறீங்க. அதற்கு தகுந்தால் போல சூழ்நிலைகள் மாறும், வெற்றிகள் கிடைக்கும், வாய்ப்புகள் பெருகும். வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய கடனுடைய அளவு குறையும். பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்னோம், தடைகள் இருந்துச்சு, தாமதம் இருந்துச்சு, வர வேண்டிய இடத்துல பணம் வரல, இது எல்லாமே வரும். வர வேண்டிய இடத்துல பணம் வரும், உங்களுக்கு இருந்த தடைகள்லாம் நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் போட்டு பல லட்சங்களை போட்டு பல கோடிகளை போட்டு நஷ்டத்திலையும் கடன்லையும் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சியான ஒரு நிவர்த்தியை கொடுப்பார். முதல்ல பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு முதல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வரும். ரொம்ப நெகட்டிவ் ஆகிட்டீங்க. சில பேர்லாம் என்னால் முடியாதோ, என்னால் சாதிக்க முடியாதோ, என்னால் தொழில் பண்ண முடியாதோ, எனக்கு தகுதி இல்லையோ அப்படின்ற ஒரு மன விரக்திக்கு வந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் மாற்றங்கள் உண்டு, லாபங்கள் உண்டு, முன்னேற்றங்கள் உண்டு. அதுவும் வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் பசங்க எப்படி வேலைக்கு போவாங்களோ, ஸ்கூலுக்கு போவாங்களோ, காலையில் அழுதுகிட்டே ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமேன்னு போவாங்க பாருங்கள், அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வேலையில் இருக்கக்கூடிய தொந்தரவு, நெருக்கடி, ரொம்ப முக்கியமான சொல்லணும்னா நெருக்கடி, ஏதோ ஒரு வகையில் ஒரு ப்ரெஷர் உங்ககிட்ட பில்டப் ஆகிட்டே இருந்திருக்கும்.
ஒன்று நீங்கள் வேலை செய்யலைன்னு 4 பேர் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் சரியாக வர்றதில்லைன்னு சொல்லுவாங்க, இல்லை உங்களால் பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க, உங்களால் நிறைய தவறுகள் நடந்துச்சு சொல்லுவாங்க. உங்கள் ஆஃபீஸில் என்னெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அதற்கெல்லாம் உங்களை தான் கை காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருந்தவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள். நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு, வேலை போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க. நிறைய பேர் வேலை போயிடுமோ நினச்சி வேலையை விட்டவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கு. நிறைய படித்த மாணவர்கள் படித்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கீங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணீங்க. எல்லா தகுதியும் இருந்து மார்க் எடுத்திருப்பீங்க, நல்ல பர்சன்டேஜ் வச்சுருப்பீங்க, அப்படி இருந்து எனக்கு வேலை கிடைக்கல சார், மார்க்கே இல்லாத என் ஃப்ரெண்டெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. அதே போல் நிறைய பேர் நல்ல தகுதி இருந்தும் வேலையில் ஒரு அங்கீகாரம், வேலையில் ஒரு பதவிகள் கிடைக்காம மறுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அடுத்த 2.5 ஆண்டுகள் உங்களுடைய க்ரோத் ட்ராஜெக்டரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பெயர்ச்சி கண்டிப்பாக கொடுக்க போகுது. அது நேரம் ரொம்ப நாள் இல்லை, இன்னொரு 3 மாதத்தில் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது வரைக்கும் பொறுமையாக இல்லைன்னா நிறைய பாதிப்புகள் வரும், கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கார், ராசியிலே கேது இருக்குது, அதனால பாதிப்பு இருக்க தான் செய்யுது. இன்னும் இருக்கும், அடுத்த 3 மாதமும் இருக்கும். கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. வேலையை விட்டுட்டுலாம் வேலை தேடாதீங்க, வேலையில் இருந்துகிட்டே தேடுங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா வேலை தேடும்போது இந்த நோட்டீஸ் பீரியட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் 1 மந்தில் லீவ் ஆனால் உங்கள் ஆஃபீஸில் விட மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்த்துட்ருக்காங்க. நான் ஆஃபீஸில் வேலை கிடச்சிச்சு சார், நல்ல வேலை கிடச்சிச்சு, ஆனால் இப்போ இருக்கிறது லீவ் பண்ண மாட்டுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. உங்களுக்கு வேலையில் எந்த அளவுக்கு தொந்தரவு வரணுமா பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கவங்க உங்கள் வேலை செய்கிறவங்க சப்போர்ட் பண்ணலை, உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் யோசிக்காதீங்க, இருக்கிறத அப்படியே ரன் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல. ஒரு 3 மாதம் பல்ல கடிச்சு ஓட்டுங்க. மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நினச்சே பார்க்காத நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களை யாரெல்லாம் ஆஃபீஸில் தொல்லை பண்ணாங்களோ அவங்களாம் மாறி போயிடுவாங்க. அவங்களுக்குலாம் வேற ஒரு பிரச்சனை வந்துடும், உங்களை மறந்துடுவாங்க. கவலைப்படாதீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய கன்னிராசி என்பதற்கு நடந்திருக்கு. திருமணத்தில் பிரிவினை, திருமணம் மாணவர்களுக்கு தொல்லை, திருமணத்தில் சண்டை, குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை, நிறைய கன்னிராசி என்பது விவாகரத்து வரைக்கும் போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக சனி பயிற்சி இருக்க போகுது. எந்த காரணமே தெரியல சார், என் மனைவி சண்டை போட்டு போயிட்டாங்க, என் கணவர் சண்டை போட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நிலை நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த நிலை மாறும், சேர்ந்து வாழ்றதுக்கான சூழ்நிலை வரும், சிறப்பாக வாழ போறீங்க. நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை, திருமணம் ஆகாத வரைக்கும் நல்லதுன்னு நினச்சிக்கிங்க. கடந்த காலகட்டத்தில் திருமணம் ஆயிருந்தால் திரும்பி நிறைய பிரச்சனை இருக்கும். 2வது கல்யாணத்துக்கு போகிற மாதிரி ஆயிருக்கும். ஐயோ எப்படியா சார், நல்ல வேலை சார், எங்கள் வீட்டில் நான் பொண்ணு பார்த்தாங்க, கடைசியில் நின்று போச்சு, அந்த மாதிரி சில வருத்தங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பரவாயில்லன்னு நினச்சிக்கிங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருக்குது, நல்ல ஒரு வரன் அமையும், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரன் அமையும். கண்டிப்பாக அடுத்த வரக்கூடிய 2.5 ஆண்டுகளில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதே போல் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன், நிறைய பேருக்கு என்னென்னா கடன் பிரச்சனை சார். நான் ஹவுசிங் லோன் வாங்கி கடன் கட்டிகிட்டு இருக்கேன், வீட்டு லோன் வாங்கி கடன் கட்டிகிட்டு இருக்கேன், கார் லோன் வாங்கி கடன் கட்டிகிட்டு இருக்கேன். சில பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுற, வேலை செய்யும்போது பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ஆரம்பித்து அதனால் கடன். நிறைய பேருக்கு பிஸ்னஸ் சரியாக கவனிக்க முடியாதனால கடன். இந்த மாதிரி பலவிதமான கடன் பிரச்சனைகள் நிவர்த்திக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை இந்த சனி பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதனால் தைரியமாக இருங்க, உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக பிரகாசிக்க தான் போகுது, பயப்படாதீங்க. நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகள், அதுவும் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு கோல்டு ஃபீவர்னு போய் 10 நாள் அட்மிட் ஆகிருப்பீங்க. நிறைய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வயிறு இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனையில் போயிருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து என்னென்னா கிட்னி ஸ்டோன்ஸ், அதுவும் பெண்களாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள், அதனால் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைகள், இந்த மாதிரிலாம் சந்திச்சிட்டிங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போது. மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் போய் டாக்டர் செக் பண்ணுங்கள், ஒரு செக்கப் பண்ணிக்கங்க. பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவ செலவுகள் குறையும், அதனால் உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். பழைய மாதிரி நீங்களும் ஆக்டிவாக இருப்பீங்க. நிறைய மாத்திரை கண்டினியூ பண்ணாதீங்க, அது நேரம் சரியில்லை, மாத்திரையெல்லாம் சாப்பிட்டீங்க, இப்போ குறையறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு.
முக்கியமா பாத்தீங்கன்னா வயதானவர்கள் நிறைய பாதிக்கப்பட்டாங்க கன்னிராசியில். என் பையன் என்னை பார்க்கல சார், என் பொண்ணு என்னை கவனிக்கல சார். இந்த மாதிரி மன ரீதியான பாதிப்பு. நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு அந்த நேரம் கூட என் பையன் கவனிக்கல, என் பையன் ஒரு வார்த்தை கேட்கல, என் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்கல, என் மருமகன் என்கிட்ட சண்டை போட்டார். இந்த மாதிரி மன ரீதியான பாதிப்புகளை வயதானவர்கள் நிறைய சந்திச்சிங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அம்மா கிட்டேருந்து ஒரு பிரிவினை ஆயிருக்கும். அம்மா சண்டை போட்டிருப்பாங்க. இத்தனை நாள் பேசாத அம்மா என்னை பார்த்து பேசிட்டாங்க சார். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். நிறைய பேருக்கு சொத்து தகராறு, மெயினாக பார்த்தீங்கன்னா சொத்து தகராறு நிறைய வந்திருக்கும். ஒரு இடம் வாங்கின விற்க முடியல சார், வீடு வாங்கின விற்க முடியல, ஒரு இடம் வாங்கின லிட்டிகேஷன் ஆகிடுச்சு, ஒரு வீடு வாங்கின லிட்டிகேஷன் ஆகிடுச்சு. நிறைய பேர் லாஸ்ட் 1 இயரில் யாரெல்லாம் வீட்டுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வீடு கட்ட ஆரம்பிச்சிங்களோ அவங்களால முடிக்க முடியல. நிறைய பேர் ஒரு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு பேங்க் லோன்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்க, இன்னும் வீடு ஹேண்டிங் ஒரு வரல. போன ஜனவரியே தரேன்னாங்க, மார்ச் தரேன்னாங்க, மே மாதம் போயிடுச்சு, ஜூன் போயிடுச்சு, இப்படி இந்த வருஷம் அப்படியே ஓடிடுச்சு சார். இதுக்கப்புறமா நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் நல்லது நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, தேவையெல்லாம் போய் சண்டை போடாதீங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு கடந்த 1 வருஷத்துல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வந்திருக்கு. அவங்களாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வர மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நிவர்த்தி ஆகிடும். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சொத்து சம்மந்தமான தகராறு, உங்களுக்கு பிஸ்னஸில் ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸு, அதேமாதிரி இடம் தகராறு, இந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறாரு. மொத்தத்தில் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு மன மாற்றம், உடல் ரீதியான மாற்றம், நினைத்த காரியத்தில் வெற்றி, அதே மாதிரி உயர்வு, அந்தஸ்து, பெயர் புகழ், உத்தியோகத்தின் நல்ல வளர்ச்சி, தொழிலில் வெற்றியை குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது.